அன்பின் பிதாவே, இந்த காலை வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எஜமானனே மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை சிருஷ்டித்தவரே மை துதிக்கிறோம். எங்களை பாதுகாக்கிறவரே மை துதிக்கிறோம். எங்களை வழி நடத்துகிற தகப்பனை மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டபடி, ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உடைய பாதத்துல காத்திருக்க எங்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். திட மனதோடு கர்த்தருக்கு காத்திரு என்று சொல்லப்பட்டபடி விசுவாசத்தோடு முழு இருதயத்தோடு உமக்கு காத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவை, ஆமென். நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் 12வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள். முந்தின பகுதியில பார்த்தோம், அவங்க கர்த்தருக்கு விரோதமா பாவம் செய்து அடிமைப்பட்டாங்க. அதுக்கப்புறம் திரும்ப ஆண்டவரை நோக்கி பார்த்த போது ஆண்டவர் அவங்களுக்காக ஒரு இரட்சகரை எழுப்பினார், ஒத்னியேல். அவங்க அடிமைப்பட்டது மெசபதோமியா ராஜாட்ட அடிமைப்பட்டு இருந்தாங்க. 8 வருஷம் அடிமையா இருந்தாங்க. இந்த ஒத்தினியேல் அவங்களுக்கு ஒரு விடுதலை வாங்கி கொடுத்தார். தேசம் 40 வருஷம் அமைதலா இருந்துச்சு. ஒத்தினியேலோட மரணத்துக்கு அப்புறம் இஸ்ரவேல் மக்கள் மறுபடியும் பொல்லாப்பானதை செய்யறாங்க. கர்த்தர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை இஸ்ரவேலுக்கு விரோதமாக பலக்க பண்ணினார். இஸ்ரவேலுக்கு விரோதமா இன்னொரு ராஜா எழும்பினா, மோவாபிய ராஜாவாகிய எக்லோன். அவன் அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் கூட்டிக் கொண்டு வந்து இஸ்ரவேலை முறியடித்தான். அவன் மாத்திரம் வரல, அம்மோன் புத்திரரையும் அமலேக்கியரையும் தன்னோடு கூட்டிட்டு வந்து ஜெயித்தான். இஸ்ரவேலை முறியடித்தான். பேரிச்ச மரங்களின் பட்டணத்தையும் பிடித்தான். பேரிச்ச மரத்தின் பட்டணம் அப்படின்றது எரிகோ பட்டணம். எரிகோ பட்டணத்தை பிடிச்சிட்டான். இப்படியே இஸ்ரவேல் புத்திரர் எக்லோன் என்னும் மோவாபின் ராஜாவை 18 வருஷம் சேவித்தார்கள். இப்ப 18 வருஷம் அடிமைகளை போல இஸ்ரவேல் மக்கள் இருக்காங்க. மோவாப் ராஜா கிட்ட அடிமையா இருக்காங்க. அடிமைன்றப்ப நிறைய கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டியது இருக்கும். கடினமா உழைக்கணும். ரொம்ப கஷ்டங்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது, கஷ்டம் ஏற்பட்ட உடனே ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. கர்த்தர் அவர்களுக்கு பென்யமின் கோத்திரத்தானாகிய கேராவின் மகன் ஏகூத் என்னும் இரட்சகனை எழும்ப பண்ணினார். ஜபத்துக்கு பதில் கொடுக்கிற ஆண்டவர். நம்ம எப்பெல்லாம் இக்கட்டுல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறோமோ அப்பெல்லாம் அவர் நமக்கு உதவி செய்வார். இங்க இஸ்ரவேல் மக்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட உடனே ஒரு இரட்சகரை அந்த ஜபத்திற்கு பதிலாக ஏகூத்தை எழும்ப பண்ணுகிறார். அவன் இடது கை பழக்கம் உள்ளவனாய் இருந்தான். அவன் கையிலே இஸ்ரவேல் புத்திரர் மோவாப் ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை அனுப்பினார்கள். அடிமைகள்னா காணிக்கை கொடுக்கணும் ராஜாவுக்கு. அதனால காணிக்கையை கொடுத்து இந்த ஏகோத்து மூலம் இஸ்ரவேல் ஜனங்கள் காணிக்கையை கொடுத்து விடுறாங்க. ஏகூத்து இருபுறமும் கருக்கும் ஒரு முழ நீளமுமான ஒரு கத்தியை உண்டு பண்ணி அதை தன் வஸ்திரத்துக்குள்ளே தன் வலது புறத்து இடுப்பிலே கட்டி கொண்டு காணிக்கையை மோவாபின் ராஜாவாகிய எக்லோனுக்கு செலுத்தினான். எக்லோன் மிகவும் ஸ்தூலித்த மனுஷனாய் இருந்தான். இப்ப காணிக்கையை மட்டும் அவன் எடுத்துட்டு போல, ஒரு கத்திய அவன் தன்னோட ட்ரெஸ்ல ஒளிச்சு வச்சு கொண்டு போறான். அந்த மோவாபிய ராஜா ஒரு நல்ல குண்டான ஆளு. ஸ்தூலித்த மனுஷன் அப்படின்றது இங்கிலீஷ் பைபிள்ல ஃபேட் மேன் அப்படின்னு போட்டிருக்கு. நல்ல குண்டான ஒரு ஆளு.
இவன் காணிக்கையை கொண்டு போறப்ப ஒரு நீளமான கத்திய எடுத்துட்டு போறான். அவன் காணிக்கை செலுத்தி தீர்ந்த பின்பு காணிக்கை சுமந்து வந்த ஜனங்களை அனுப்பிவிட்டான். காணிக்கையை செலுத்தி தீர்ந்துட்டு தான் கூட காணிக்கையை தூக்கிட்டு வந்தவங்களை எல்லாம் அனுப்பி விட்டான். அவனோ கில்காலில் உள்ள சிலைகள் இருக்கும் இடத்தில் இருந்து திரும்பி வந்து, ராஜாவே, உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய ரகசியமான ஒரு வார்த்தை உண்டு என்றார். ராஜாட்ட வந்து பேசுறான். ஒரு ரகசியமான வார்த்தை உன்கிட்ட சொல்லும்படியா எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இங்க ஏகூத் வந்து ரொம்ப தைரியமா செயல்படுகிறத பார்க்கிறோம். ஏன்னா தான் அடிமையா இருக்க ராஜாக்கு எதிரா செயல்படுறான். நீதிமொழிகள் 28:1 சொல்லியிருக்கு, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமாயிருப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவன் அது மாதிரி ரொம்ப தைரியமா செயல்படுறான். அந்த தேவ திட்டத்தை அறிந்து செயல்படுறான். இவனைத்தான் ஆண்டவர் ரட்சகனாக எழுப்பி இருந்தாரு. இப்ப மோவாப் ராஜாட்ட இருந்து ஜனங்களை விடுவிக்க வேண்டியது இவனுக்கு ஆண்டவர் கொடுத்த வேலை. அந்த வேலைய தைரியமா செய்கிறத இங்க நம்ம பாக்குறோம். விசுவாசத்தோடு செயல்படும் போது அந்த தைரியம் நமக்கு கிடைக்கும். கர்த்தரோட சித்தம் என்ன அப்படின்றத அறிந்து தைரியமா இங்க செயல்படுறான். இப்ப ராஜாட்ட சொல்றான், ஒரு ரகசியமான ஒரு வார்த்தை சொல்லணும். அதற்கு அவன் பொறு என்றான். அப்பொழுது அவனிடத்தில் நின்ற யாவரும் அவனை விட்டு வெளியே போய்விட்டார்கள். ராஜாவை சுத்தி இருந்த ஆட்கள் எல்லாம் போயிட்டாங்க. ஏகூத் அவன் கிட்டே போனான். அவனோ தனக்கு தனிப்புற இருந்த குளிர்ச்சியான அறை வீட்டில் உட்கார்ந்திருந்தான். ராஜா வந்து நல்ல ஸ்பெஷல் ரூம்ல நல்ல குழு குழுன்னு உட்கார்ந்திருந்தான். அப்பொழுது ஏகூத், உம்மிடத்தில் சொல்ல வேண்டிய தேவ வாக்கு எனக்கு உண்டு என்றான். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவன் தன் ஸ்தானத்திலிருந்து எழுந்திருந்தான். ஆண்டவர் வார்த்தை அப்படின்னு சொன்னோடனே ரொம்ப மரியாதையா அந்த மோவாபிய ராஜா தன்னோட இருக்கையில இருந்து சிங்காசனத்துல இருந்து எந்திரிச்சு நிக்கிறான். உடனே ஏகூத் தன் இடது கையை நீட்டி தன் வலது புறத்து இடுப்பிலே கட்டி இருந்த கத்தியை உருவி அதை அவன் வயிற்றுக்குள் பாய்ச்சினான். டக்குன்னு எடுத்து செயல்படுறான். உடனே அந்த தருணத்தை சரியா பயன்படுத்திக்கிறான். அழகோடு கூட கைப்பிடியும் உள்ளே புகுந்தது. அவன் வயிற்றுக்குள்ள கைப்பிடியோடு சேர்ந்து அந்த கத்தி உள்ள இறங்கிருச்சு. அவனுடைய வயிற்றுக்குள் போன கத்தியை இவன் இருக்கக்கூடாதபடிக்கு நினம் அழகை சுற்றி கொண்டு அடைத்தது. ஃபுல்லா கொழுப்பு வந்து ஃபுல்லா கத்திய அப்படியே சுத்தி இருந்ததுனால வெளியே எடுக்க முடியல. அது பின்புறத்திலே புறப்பட்டது. அந்த கத்தி பின்புறமா வந்துருச்சு. உள்ள குத்தி பின்பக்கம் வந்துருச்சு. ஏகூத் புறப்பட்டு அறை வீட்டின் கதவை சாத்தி பூட்டு போட்டு கொழு கூடத்தின் வழியாக போய்விட்டான். எதையும் கவலைப்படல, பயப்படல. கதவை பூட்டிட்டு இவன் கிளம்பி போயிட்டான். அவன் போன பின்பு ஊழியக்காரர் வந்து பார்த்தார்கள். இதோ அறை வீட்டின் கதவு பூட்டி இருந்தது. ஆகையால் அவர் அந்த குளிர்ச்சியான அறையிலே மலஞ்சலாதிக்கிறவராயிருக்கிறார் அக்கும் என்றார்கள். ஏதோ ஆஹ் அங்க பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர்கள் சலித்து போகும் மட்டும் காத்திருந்தாங்க. எப்படா கதவு திறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்தாங்க. ராஜா கதவை திறப்பாரு அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தாங்க. அவன் அறை வீட்டின் கதவை திறக்கவில்லை. ஆகையால் ஒரு திறவுகோலை எடுத்து திறந்தார்கள். இதோ அவன் ஆண்டவன் தரையிலே செத்து கிடந்தான். உள்ள அவங்களே சாவி எடுத்து திறந்து பார்த்தா உள்ள அவன் செத்து கிடக்கான். அவர்கள் தாமதித்து கொண்டிருந்த போது ஏகூத் ஓடி போய் சிலைகள் உள்ள இடத்தை கடந்து செய்ராத்தின் சேர்ந்து தப்பினான். அங்கிருந்து ஓடி போயிட்டான்.
இவங்க எல்லாம் கதவை திறந்து உள்ள பார்த்து அப்படியே ஒவ்வொன்றுக்கும் டைம் ஆன நேரத்துல அவன் துரிதமா செயல்பட்டு அந்த இடங்களை விட்டு போயிட்டான். அங்கே வந்தபோது எப்பிராயிம் மலையில் எக்காளம் ஊதினான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனோடு கூட மலையிலிருந்து இறங்கினார்கள். அவன் அவர்களுக்கு முன்னாக நடந்து, இஸ்ரவேல் மக்களுக்கு முன்னாக நடந்து, அவன் லீடர், இவங்களை ரட்சிக்கிறதுக்கு தேவனால எழுப்பப்பட்டவ, தலைவனா செயல்படுறதுனால அவன் முன்னாடி நடக்கிறான். என்னை பின்தொடர்ந்து வாருங்கள். அவன் ஒரு அழைப்பை கொடுக்கறான் இஸ்ரவேல் மக்களுக்கு, என் பின்னாடி வாங்க. கர்த்தர் உங்கள் பகைஞராகிய மோவாபியரை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றார். அவன் விசுவாசத்தோடு செயல்பட்டது மாத்திரம் இல்ல, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விசுவாசத்தை பேசுறான், அறிக்கை செய்யறான், விசுவாச அறிக்கை செய்கிறான். கர்த்தர் மோவாபியரை உங்க கையில ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு ஜனங்களையும் விசுவாசிக்க செய்கிறான். கர்த்தர் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அவர்கள் அவனை பின்தொடர்ந்து போய் மோவாப்புக்கு எதிரான யோர்தான் துறைகளை பிடித்து ஒருவனையும் கடந்து போக ஒட்டாமல், ஒருத்தர் தாண்டி போகாம எல்லாத்தையும் வெட்டி போட்டான். அக்காலத்தில் மோவாபியரில் ஏறக்குறைய 18,000 பேரை வெட்டினார்கள். அவர்கள் எல்லாரும் புஷ்டி உள்ளவர்களும் பராக்கிரமசாலிகளுமாய் இருந்தார்கள். அந்த மோவாபிய வீரர்கள் எல்லாம் பலசாலிகள், நல்லா புஷ்டியானவங்க, குண்டா இருந்தாங்க, பராக்கிரமசாலிகள் அப்படின்னு சொல்லியிருக்கு. சகரியா 4வது அதிகாரம் 6வது வசனம், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி இவங்க தங்களுடைய சுய பலத்தினால இந்த ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா மோவாபியர் பலசாலிகள், நல்ல குண்டான ஆட்கள், புஷ்டியானவங்க. அப்ப கர்த்தரை அவங்களுக்கு இஸ்ரவேல் மக்களுக்காக பலப்படுத்தி யுத்தத்தை பண்ணதுனால வெற்றி பெற்றாங்க. அவர்களில் ஒருவனும் தப்பவில்லை, மோவாபியர்ல ஒருத்தர் கூட தப்பவில்லை. இப்படியே அந்நாளில் மோவாப் இஸ்ரவேலருடைய கையின் கீழ் தாழ்த்தப்பட்டது. ஆண்டவர் தாழ்த்தி போட்டார் மோவாபியரை. அதனாலே தேசம் 80 வருஷம் அமைதலாயிருந்தது. அந்த ஏற்கனவே ஒத்தினியேல் காலத்துல 40 வருஷம் அமைதியா இருந்தது. இங்க ஏகூத் காலத்துல 80 வருஷம் அமைதியா இருந்தது. அவனுக்கு பிற்பாடு, ஏகூத்துக்கு பின்னாடி ஆனதாத்தின் குமாரன் சம்கார் எழுப்பினான். அடுத்த நியாயாதிபதி சம்கார், 3வது ஆளு சம்கார். அவன் பெலிஸ்தியரில் 600 பேரை ஒரு தாற்றுக்கோளால் முறியடித்தான். பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணி அவன் ஜெயித்தான். 600 பேரை ஒரு தாற்றுக்கோளால முறியடித்தான். அவனும் இஸ்ரவேலை ரட்சித்தான். அவனும் இஸ்ரவேல் மக்களை காப்பாத்தினான். அடிமைத்தனத்திலிருந்து, பெலிஸ்தியரோட கையில இருந்து அவங்கள காப்பாத்தினான். அப்ப இந்த நாள்ல என்ன கற்றுக்கொண்டானா, ஒத்தினியேல் மரித்த பின்பு இஸ்ரவேல் மக்கள் மறுபடியும் தங்களோட பொல்லாத வழிகளுக்கு போயிட்டாங்க. அதனால அவங்க மோவாப் ராஜாட்ட அடிமைகளாக்கப்பட்டாங்க. தங்களோட தவற உணர்ந்து மறுபடியும் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. அப்ப ஆண்டவர் ஒரு இரட்சகன் ஆகிய ஏகூத்தை எழுப்புறாரு. அந்த ஏகூத் இஸ்ரவேல் மக்கள் அவன்கிட்ட காணிக்கை கொடுத்து அனுப்புனாங்க. எக்லோனுக்கு, மோவாபிய ராஜாவாகிய எக்லோனுக்கு காணிக்கை கொண்டு போறாங்க. அப்ப ஏகூத் ஏற்கனவே ஒரு திட்டம் போட்டு ஒரு கத்திய கொண்டு போறான், தன்னுடைய ட்ரெஸ்ஸுக்குள்ள ஒளிச்சு வச்சு கொண்டு போறான். அங்க மோவாப் ராஜாக்கு காணிக்கை கொடுத்த பிறகு, நான் உங்ககிட்ட சொல்றதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு, ரகசியமான வார்த்தை இருக்குன்னு சொன்ன உடனே எல்லா ஆட்களையும் சொல்லிட்டு ராஜா மட்டும் இருந்தான். ஒரு குளிர்ச்சியான அறையில இருந்தான். இவன் ஒரு தேவ வாக்கு இருக்குன்னு சொன்னோடனே அவன் தன்னோட ஆசனத்துல இருந்து எந்திரிச்சு நின்னா.
ஏகூத் துரிதமா செயல்பட்டு கத்திய வச்சு அவனை குத்தி கொன்னு போட்டான். அங்கிருந்து நிதானமா கதவெல்லாம் சாத்திட்டு கிளம்பி போயிடுறான். ராஜாவோட ஊழியக்காரர் வந்து ராஜா திறப்பான்னு காத்துக்கிட்டே இருந்தாங்க. கதவு திறக்கல. அப்புறம் வேறொரு சாவி எடுத்துட்டு வந்து கதவை திறந்து பார்த்தா அவன் உள்ள செத்து கிடந்தான். அதுக்குள்ள இவன் வந்து ஏகூத் அந்த இடத்தை விட்டு தப்பிச்சு ஓடிட்டான். அதுக்கப்புறம் வந்து இஸ்ரவேல் மக்கள்கிட்ட, வாங்க என் பின்னாடி வாங்க, நம்ம மோவாபியரை முழுவதுமா ஜெயிச்சிடலாம் சொல்லிட்டு கூட்டிட்டு போறான். விசுவாசத்தோடு செயல்படுறத அவனுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். தேவன் அவனுக்கு கொடுத்த திட்டத்தை சரியா நிறைவேற்றி முடிக்கிறான். இந்த தைரியம் வந்து பரிசுத்த ஆவியானவரால் உண்டாக்கப்பட்ட தைரியம். அந்த மோவாப் மக்கள் வந்து புஷ்டியும் பராக்கிரமசாலியா இருந்தா கூட ஒருத்தங்கூட தப்பிக்க முடியல. இஸ்ரவேல் மக்களை அவன் வந்து தேசம் வந்து 80 வருஷம் அமைதியா இருந்துச்சு ஏகூத்தோட நாட்கள்ல. அதுக்கப்புறம் அடுத்து ஒரு நியாயாதிபதி வந்தான். அவன் பேர் சம்கார். அவன் பெலிஸ்தியரோடு யுத்தம் பண்ணி 600 பேரை முறியடித்தான். இப்படியா இஸ்ரவேல் மக்களை அவன் ரட்சித்தான் அப்படின்றத தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல கூட நாங்க தியானித்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஏகூத் ஆண்டவரே, உம்மை விசுவாசித்து தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைய கரெக்டா செய்து முடித்தத, தைரியமாய் செயல்பட்டத இந்த நாள்ல தியானித்தோம். நாங்களும் கூட ஆண்டவரே தேவ திட்டங்களை அறிந்தவர்களாய் விசுவாசத்தோடு தைரியமாய் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்க கூட இருக்கிறீங்கன்ற தைரியத்தோடு ஆண்டவரே ஒவ்வொரு காரியத்தையும் செயல்படுத்தி முடிக்க கிருபை தாங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை பயன்படுத்துங்க. சத்தியத்தை அறிந்து அநேகர் ஆண்டவரே உம்முடைய மந்தைக்குள்ளாய் சேர்க்கப்பட கிருபை செய்யுங்க. உம்முடைய ராஜ்ய பணியிலே எங்களால் இயன்றதை செய்ய எங்களுக்கு கிருபை தந்து வழி நடத்துங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.